2 மாதங்களுக்கு பிறகு மக்களை சந்தித்த டிவிகே கட்சி தலைவர் விஜய். என்னன்னு விவரமா பார்க்கலாம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தாரு. இதுல என்னாச்சுன்னா, கரூர்ல மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கவே கிடையாது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காஞ்சிபுரத்துல மக்களை சந்திக்கிற மீட்டிங் நடந்துச்சு இன்னைக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கோ சத்திரத்துல இருக்கக்கூடிய ஜேபிஆர் காலேஜ்ல தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2000 பொதுமக்கள் இதுல கலந்துக்கிட்டாங்க. இந்த மக்கள் சந்திப்புல டிவிகே கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் பார்த்தோம்னா, பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா, கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு பாதுகாப்பு பணியில இருந்த போலீஸ்காரங்க சரியா பணியே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பெரும் குற்றமா இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல நடந்த மீட்டிங்ல டிவிகே கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருமே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தாங்க. இந்த மீட்டிங்ல முக்கிய விஷயம் என்ன பார்த்தோம்னா, விஜய் மேல நெறைய பேர் குறை சொல்றது, விஜய் அவர்கள் குறித்த நேரத்துக்கு ஒரு மீட்டிங்க்கு வரமாட்டேங்கிறாரு, மக்களை சந்திக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காஞ்சிபுரம் மீட்டிங்க்கு சொன்ன நேரத்தை விட முன்கூட்டியே விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இந்த மீட்டிங்ல டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் திமுக பார்த்து பல கேள்விகளை கேட்டிருக்காரு. அதே போல விமர்சனங்களையும் வச்சிருக்காரு. அதே போல பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்களை பற்றி உயர்வா பேசியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, இந்த மீட்டிங்ல விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற எலக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இப்பவே சில வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. வாக்குறுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு பைக்கு. அதே போல வீட்டில் ஒருவருக்கு பட்ட படிப்பை படிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விஜய் அவர்கள் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பார்த்து தற்கூரிகள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க தற்கூரிகள் கிடையாது. நாங்க ஆச்சரியக்குறிகள் என்று பேசியிருக்காரு விஜய் அவர்கள்.